ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் என்ன சொன்னார்னா, எப்பயாச்சும் உங்க வாழ்க்கையில நீங்க விழ வேண்டி வந்ததுன்னா அந்த விழறது கூட முன்னாடி விழுங்க. ஏன்னா 3 அடி முன்னாடி இருப்பீங்க நீங்க. அந்த விழுகிறது பின்னாடி விழுந்துடாதீங்க. ஏன்னா 3 அடி பின்னாடி போயிருவீங்க நீங்க. வாழ்க்கையில சவாலான சூழ்நிலைகள் வரலாம். உங்க காலேஜ்ல, உங்க யுனிவர்சிட்டியில ஒருவேளை ஹெல்த் கிரைசிஸ் வரலாம், இல்லாட்டி பொருளாதார கிரைசிஸ் வரலாம், இல்லனா திடீர்னு உங்களை சுத்தி இருக்கிற எல்லாரும் உங்களை கைவிட்டுட்டு போயிடலாம், இல்லனா உங்களோட திருமணத்துல ஒரு கனிகரம் இல்லாத ஒரு சூழ்நிலை வரலாம், இல்லனா சொந்த அப்பா அம்மாவே உங்களை தள்ளி வச்சிருக்கலாம். இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் நீங்க பார்க்கும்போது நீங்க செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா, ஒரு தரிசனத்தோட நீங்க பிரயாணிக்கணும். நீங்க என்ன சாதிக்க போறீங்கன்றது குறித்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும். நீங்க செய்யற ஒவ்வொரு வேலையும் கூட உங்களோட கோலுக்கு கனெக்ட் ஆகணும். உங்க ஃபோக்கஸ் எப்பயும் முன்னாடியே இருக்கணும். அப்படி இருக்கும்போது ஆண்டவருக்காக நீங்க பெரிய காரியங்களை சாதிப்பீங்க. உடைஞ்சு டிப்ரஸ் ஆயிராதீங்க, கலங்கி வருத்தப்படாதீங்க. ஆண்டவரையே நோக்கி பாருங்க. அவருடைய வாக்குத்தத்தத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. உன்னதமான ஸ்தானத்தில் ஆண்டவர் உங்களை நிலைப்படுத்துவார்.